வணக்கம் அன்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2025 டு 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது 2025 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதே நீங்கள் தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்கிறார். சரிங்களா? அப்போ மிதுன ராசியில் போய் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2026 வருஷம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருப்பார். அப்போ கிட்டத்தட்ட வருடம் இன்றைக்கி 17 நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருப்பார். அப்போ அந்த மிதுன ராசி யாருடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய ராசி. கல்விக்கே அதிபதி, அதுக்கு தான் ஒரு புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறோம். அப்போ புதன் பகவானும் இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா ஒரு நட்பு கிரகங்கள், நண்பர்கள் சொல்லலாம். அதனால் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போய் குரு பகவான் நட்பாக உட்கார்றார். அப்படி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசி, மீன ராசி, இந்த 2 ராசிக்கும் சொந்தக்காரர் தான் இந்த குரு பகவான். அதே மாதிரி குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அதாவது வருட கிரகன்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு வியாழக்கிழமை தான் அவருக்கு உகந்த நாள். அதே மாதிரி மஞ்சள் ஆடை கொண்டவர் தான் இந்த குரு பகவான். தக்ஷணாமூர்த்தியுடைய அனுகிரகம் பெற்றவர் தான் இந்த குரு பகவான். இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா அதாவது 2020 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 கிட்டத்தட்ட 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மேச ராசிக்கு இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கு குரு பகவான் பகைப்பற்ற கிரகம். எப்போ மேச ராசியில் குரு பகவான் உக்காந்தாலும் அவர் பகையை தான் உக்காருவார். ஏன்னா குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பகைப்பற்ற கிரகம். குரு வீட்டில் செவ்வாய் உக்காந்தாலும் இல்லை செவ்வாய் வீட்டில் போய் குரு உக்காந்தாலும் அது பகையை தான் 2 பேரும் உட்காருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குருவும் அதாவது செவ்வாயும் பார்த்திங்கன்னா குரு மங்கள் யோக கிரகம் நம்ம சொல்லுவோம். பொதுவாக குருவும் செவ்வாயும் ஒரு வீட்டில் சேர்ந்தால் அது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய்காரகன்ற யாருன்னா மங்களக்காரகன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படியேப்பட்ட இந்தவுடைய செவ்வாய் இன்னைக்கு அதாவது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான், மங்களக்காரகன். அப்படி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த அதாவது செவ்வாய் வீட்டில் போய் குரு பகவான் உட்காரும் பொழுது இன்றைக்கி அதாவது நான் சொன்ன மாதிரி பகையாக உட்காந்தா கூட இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாரு அப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் 1 வருஷம் 17 நாட்கள். இந்த 1 வருஷம் 17 நாட்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். கிட்டத்தட்ட ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ 2ஆம் இடம் குடும்ப குருவாக இருந்தவர் இப்போ தைரிய குருவாக போகிறார். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட அதாவது எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா இப்போதைக்கு இந்த குரு பகவான் மட்டும்தான். காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட பகவான்
கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்து உட்காரும்போது மேச ராசிக்கு இப்போ விரைச்சனி ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, 7.5 சனிலே விரைச்சனி இல்லைங்களா. அதனால் சனி பகவான் நமக்கு என்னென்ன தடுக்கிறாரோ அது கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் மட்டும்தான். அதனால் 100% உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது இந்த ஒரு வருஷம் 17 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர். நம்ம மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், இதெல்லாம் தெரியாமலே நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளார உண்டு. இதிலிருந்து நம்ம எப்போ வெளியில் வர முடியும், நம்மளால் எப்போ சாதிக்க முடியும், நம்மளால் எப்போ வாழ முடியும், எப்போ நம்மளால் வளர முடியும் அப்படின்ற கேள்விகள் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உண்டு. சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இந்த காலத்தில் நம்பக்கூடிய அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு மைண்ட் செட் வந்து செட் ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து நிறைய ராகுவாக உட்காந்ததுனால உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தை கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாகவே. இந்த 1.5 வருஷமாக ஏன்னா உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் போய் அடுத்தது மீன ராசியில் உட்காரும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்ததுனால ராகு பகவான் வேலை செய்யலை. ரெண்டாவது அந்த ராகு பகவான் வேலை செய்யலை, சனி பகவானாவது வேலை செய்வார்னு பார்த்தா அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு 7.5 சனியில் விரைச்சனி ஆரம்பமாகுது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அந்த ஒரு சூழ்நிலையில் என்னாச்சு அப்படின்னா குழப்பம் போச்சு. படிக்கலாம்னு நினைக்கும்போது என்ன படித்தாலும் மைண்டில் உட்காரல. படிக்கிறீங்க, படிப்புக்கு தகுந்த மார்க் இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு புத்திசாலித்தனம் இல்லை, குழப்பங்கள் அதிகமாக, ப்ரெஷர், டென்ஷன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கணும். அதை விட பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டுங்க அந்த படிப்புக்கு தகுந்த இல்லாமல் கிட்டத்தட்ட நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் தொலைவிட்டேன். என்னால் அந்த தொழிலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஐடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் பறி போயிருக்கும். வேலை கண்டிப்பாக பறி போயிருக்கும். ரெண்டாவது கட்டன்றது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத தேவையில்லாத சங்கடத்தோட, அதே மாதிரி அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிரிவு, பிரச்சனைகள், குழப்பம். அதாவது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோக லாஸு, அதாவது ப்ரமோஷன் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது தொழில் வகையிலேயே நஷ்டம். சுய தொழில் பண்ணவங்களுக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு மன உளைச்சல், கடன் பிரச்சனை. இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது சனி வந்து உங்களுக்கு 7.5 சனியாக பிடிக்கிறதுனால அதாவது இருக்கலாமா பறக்கலாமா இல்லை எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு கூட மனசில் வந்து நிறையா அந்த கவலைகள் கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்ந்துருவீங்க. இதில் நிறைய பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், அதாவது வந்து பார்க்கும்போது அதாவது கமிஷன் தொழில், அதாவது புரோக்கராக இருந்து ஒரு விஷயம் மாற்றி விடுறது, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயத்தை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட விவசாயத்திலிருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செஞ்சவங்க கூட வாழ்க்கை வளர்ச்சி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு லாஸ் தான். இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் நோய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஸ்கின் அலர்ஜி, மன உளைச்சல், இந்த போன் பிரச்சனை, கிட்டத்தட்ட முதுகுத்தண்டு, இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் நிறைய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. சரி, இதெல்லாம் நடந்தது போகட்டும். அப்போ இதுக்கு மேலே எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப குருவாக இருந்து இப்போ தைரிய குருவாக வர்றாரு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் உங்களுடைய வாழ்வாதாரமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அப்படிங்க உங்களுக்கு வந்து 7.5 சனியில் விரைச்சனி இருக்கும்போது என்னால் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற கேள்விங்க மனசில் வரலாம். ஆனால் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் தான். குருவை மிஞ்சினோர் எவரும் கிடையாது. அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா, அவருக்கு திசா புத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா எப்படியாப்பட்ட சனி வந்தால் கூட கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது யாருன்னா குரு பகவான் தான். அப்படி பார்த்தோன்னா நீங்கள் பொது பலன் கேட்குறது கிட்டத்தட்ட 30% தான். உங்கள் சுய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% பேசும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது.
கிட்டத்தட்ட ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிற குரு பகவான் 70% உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை வளர்த்தி விட்டுருவார். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு தைரிய குருவை போகிறார். அப்போ தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போம், நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, தொழில் அமைக்கிறது, கடனை கட்டி நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது, நம்மளுடைய வண்டி வாகனம், கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த இந்த மோட்டார் வாகனம் இந்த மாதிரி தொழிலெல்லாம் இருந்து ரொம்ப லாஸ் ஆகி சிலர்லாம் பார்த்திங்கன்னா விற்கலாமா, அடமான விற்கலாமா, அழிக்கலாமா அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் கூட கண்டிப்பாக போயிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போ அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு வளர வேண்டிய ஸ்டேஜ் உங்களுக்கு வந்துருச்சுங்க. தைரியம் பிறக்கக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டிய தருணம் இது. அதாவது ஒவ்வொரு செகண்டுமே நம்ம வந்து கண்டிப்பாக சாதிக்கணும், வாழணும், வளரணும் அப்படின்னு மட்டும் உங்கள் மைண்டில் மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த 7.5 சனியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கஷ்டமெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு 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 மனசுக்குள்ளார நீங்களே அது ஒரு கோட்டையாக கட்டிடுறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குருவை கோட்டையை கட்டுங்க, சொல்லுங்கள், தப்பு இல்லை. அதாவது குரு பகவான் எனக்கு தைரிய குருவாக வராரு. அப்படி வரக்கூடிய காலகட்டம் என்னுடைய ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த குரு வந்து என்னோடய ராசியை 11ஆம் இடமாக பார்க்குறாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு 9வது ராசி தனுசு ராசி இல்லையா? அப்போ 9வது ராசின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியம் பெருகக்கூடிய இடம், 2வது விலகி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 காசு சம்பாரித்து நமக்குன்ற ஒரு வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கி உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு தாய் தந்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச ஆசை செய்துட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தேவை ஒன்று இருக்கேன், கமிட்மெண்ட் ஒன்று இருக்கேன். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், இஎம்ஐ கட்டணும், பெரியவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கணும். 2வது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வாதாரத்துக்கு சம்பாதிக்கணும், வட்டி கட்டுறதுக்கு சம்பாதிக்கணும், நம்மளோட வசதிக்கு சம்பாதிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இன்னுமே ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் கண்டிப்பாக சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மேசராசிகாரங்களுடைய தரம் கண்டிப்பாக உயர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான்றது மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்பயும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த மே மாதம் 14 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்காக வேண்டி உழைக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு தைரிய குருவாக வரார். பொதுவாக வந்து இப்போ ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறாரு, ஒரு போஸ்டிங் இருக்கிறவர் வந்து நான் இருக்கிறேங்க பார்த்துக்கிறேன் நீங்கள் இது செய்யுங்க அப்படின்ட்டா நம்ம ஒரு தைரியம் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி நவகிரகத்திலேயே ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு நல்ல முக்கியமான கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குருவே உங்களுக்கு தைரிய குருவாக வரதுனால கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் கண்டிப்பாக ஓரளவுக்கு உயரும். அப்போ இது வரைக்கும் படித்ததை விட நல்ல ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல காலேஜில் போய் சேரக்கூடிய ஒரு யோகம், அடுத்தது படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப்பு வேலையை தேடி கொடுக்குறது உங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக இப்போ ஒரு சன்னியாக இருக்கிறவங்க அடுத்தது சம்சாரியாக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குடும்பஸ்தரியாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தது குழந்தை குட்டியோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலமெல்லாம் நான் என்னன்னா 2026 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும் புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியில் விரைச்சனி மட்டும்தான். அந்த விரைச்சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று தான், திருநள்ளாறு போயிட்டு வர்றோம். திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போக முடியாதவங்க சப்போஸ் போயிட்டு வந்தால் கூட நவகிரக பரிகாரங்கள் சொல்கிறேன், முடிஞ்சால் செய்யுங்க. டெய்லி காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. எள்ளும் சோறும் பிசைஞ்சு வாரத்தில் ஒரு நாள் காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க. அரிசி சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு போடுங்க.
இளநி தண்ணீரில் அரிசி ஊற வச்சு அடுத்துல கொடுத்துட்டு சாப்பிடுங்க. பொங்கலுக்கு வச்சு அடுத்துல கொடுத்துட்டு சாப்பிடுங்க. நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வாங்க. வலதுபுறம் 7 சுற்று, இடதுபுறம் 2 சுற்று சுற்றிட்டு வாங்க. அதே மாதிரி கருப்பு துணியில் எல் தீபம் வச்சு சனீஸ்வரன் கோயிலுக்கு விளக்கு பொருத்துங்க. சரிங்களா? சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிடுங்க. விரதம் முடிங்க. முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வாங்க. இந்த நவகிரக பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த விரைச்சனி, ஏன்னா முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனி, மங்குச்சனியில் விரைச்சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் அதாவது விரைச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் கரும்புச்சனியில் அதாவது விரைச்சனி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசுக்குள்ளார இருந்தால் முதல் ரவுண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயசுக்குள்ளார இருந்தால் 2வது ரவுண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது ரவுண்டு. ஒரு சிலர் கொஞ்சம் முன்னப்பின கூட அட்ஜஸ்ட்மெண்ட் மாறலாம், அதை நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. இப்படி இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க. கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலம் அப்படி இல்லையே. 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு வரும் தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. நம்ம கையில் 10 ரூபா இருந்தால் அரசியல்வாதியாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், ஜாதி ஜனமாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய அங்கு மங்காளிங்களாக இருக்கட்டும், ஏன் ஊர் பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளை தேடி வந்து கௌரவப்படுத்துவாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காது. அது இந்த காலம். மேச ராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு குரு வந்து தைரிய குருவாக போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 70% நல்லா இருக்குது. அதே மாதிரி சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லையே தவிர குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. குடும்ப குருவாக இருந்து தைரிய குருவாக போகிறாரு. 2வது இந்த ராகு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் வந்து பாருங்கள், அதாவது வந்து கும்பத்துக்கு போகிறாரு. கன்னி ராசியில் இருக்கிற கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இல்லை. மற்றபடி இந்த மாதகிரகங்கள் எல்லாம் மாறும்போது இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் இறக்கும். ஆனால் அதை விட உங்களை நான் முன்னிலிருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தை முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறாரா, அதே மாதிரி திசா புத்திகள் நல்லா இருக்கிறாரா அப்படின்றது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு துல்லியமான பலன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதை சொல்ல வர என்ன கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க.